Hi friends, welcome to Sam Ria channel. ரீசெண்டாக நாங்கள் பிக் பார்பிக்யூ சைதாப்பேட் போயிருந்தோம். சூப்பராக இருக்க போது செம்மையாக ரிவ்யூ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது. இவ்வளோ காசை கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் புலம்பிட்டு வருவோம்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் போனது ஒரு சண்டேயில் ஓவர் க்ரௌடடாக இருந்தது பிளேஸ். ஃப்ளோர்லேருந்து டேபிள் வரைக்கும் ரொம்ப அன்க்ளீனாக இருந்தது. பத்தாததுக்கு ஏசியும் ஒர்க் ஆகலை. உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தவங்களே வேர்த்து வலிஞ்சு உட்காந்துருந்தாங்க. அப்போவே நாங்கள் சுதாரிச்சிருக்கணும். ஏன் ஒரு ஏசி கூட ஒழுங்கா இல்லை அப்படின்னு கேட்கவும், ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப் சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பார்பிக்யூ ஸ்டவ் வச்சுருக்கோம்ல, அதோட சூடுனால தான் உங்களுக்கு ஏசி உரைக்கல அப்படின்ற மாதிரி எங்களே ஏமாத்துறாங்க. எங்க நம்ம முன்ன பின்ன பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் போனது இல்லையா என்ன? அது மட்டும் இல்லாமல் ரீஃபில்லிங்லாம் ரொம்ப லேட்டாக பண்ணாங்க. வெரைட்டிஸ் ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. எப்போவுமே பார்பிக்யூஸில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் தான் ஏகப்பட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மெனுவில் ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இவங்க வச்சிருந்த விஷயங்களில் வந்து நிறையா மிஸ் ஆச்சு. சரி, எடுத்த உடனே ஓவர் நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாகவே பேசுவோம். பாசிட்டிவாக என்ன இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, உங்களோட ஸ்டார்டரான பார்பிக்யூலாம் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஸ்வீட் கார்ன், க்ரீமி பொட்டேட்டோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஆனால் ஜென்ரலாக பார்பிக்யூவில் ரீஃபில் பண்ணுற டைமே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு செட்டை கொண்டாந்து வச்சுட்டு இன்னொரு செட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாங்க. ஸ்டாஃபுமே அங்கே தேவையான அளவுக்கு இருந்த மாதிரி தெரியல. என்னடா பாசிட்டிவ் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நெகட்டிவ்க்கு போயிட்டாலே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து என்ன பண்ணுறது, பாசிட்டிவை விட வந்து நெகட்டிவ் தான் அதிகமாக இருந்தது. முக்கியமாக கிரேவிலலாம் ஒரு ஃபிஷ் குழம்பா இருக்கட்டும், ஒரு சிக்கன் குழம்பா இருக்கட்டும், நம்ம தேடி தேடி பார்த்தாலும் அதில் மீட் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து மீட்டெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க. ஆனால் வச்ச கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே வந்து அந்த மீட்டெல்லாம் காணா போயிடுது. ஸோ மெயின் கோர்ஸில் அந்த கிரேவிஸில் மீட்டாக இருக்கட்டும், இல்லைனா எக்காக இருக்கட்டும், என்ன ஒரு கிரேவிலையும் வந்துட்டு அந்த சாலிட் பீசஸ்லாம் இல்லவே இல்லை. சிக்கன் பிரியாணியில் கூட சிக்கன் பீசஸே இல்லை. பார்பிக்யூவில் கூட நம்மளுக்கு வைக்கும் பொழுது ஒவ்வொன்றும் வந்து நம்மளே கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. மறந்து போயிடுறாங்க. சுத்தமாக கோஆர்டினேஷனே கிடையாது. ஒரு தடவை கேட்டுட்டோம், இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் உட்கார முடியல. ஓவர் க்ரௌடடாக இருந்தது. அதனால ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸ்டாஃப்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரியும் இருந்தது. கிளென்லினஸ் வந்து 0ன்னு சொல்லலாம். தெரியாதனமாக அவங்களோட வாஷ்ரூமை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ்ஷு ஒர்க் ஆகாது, ஹேண்ட் ஷவர் ஒர்க் ஆகாது, ஒன்றுமே இல்லை. 10வது ஃப்ளோரில் வேற போய் ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்குறாங்க. நம்ம எதனா கீழே டக்குன்னு ஓடி வந்து எதனா டாய்லெட் கீழே தேடலான்னா கூட முடியல. இப்போ நான் உங்களுக்கு காட்டும் போதே தெரியும் எவ்வளோ வந்து சுத்தமாக இருக்குது அந்த சாப்பிட்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பஃபே அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அங்கே பக்கத்துலேயே இருந்து ஒரு பர்சன் பார்த்துக்கணும், எவ்வளோ தூரம் க்ளீனாக இருக்குது, ஏதாவது கொட்டுச்சுன்னா துடைக்கிறது, இந்த மாதிரியான வேலைலாம் பார்க்கணும். பர் பர்சன் 1000 rupees வாங்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு கிளென்லினஸ் அண்ட் வெரைட்டி நம்ம எதிர்பார்ப்போம்ல. எதை திறந்து பார்த்தாலும் காலியாக இருந்தது. நம்ம ரீஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்ச நேரத்தில் ரீஃபில் பண்ணுறாங்க. அதுவும் அடுத்த 5 நிமிஷத்தில் காலி ஆகிடுது. ஏன்னா இவங்க வந்து அவங்களா பார்த்து ரீஃபில் பண்ணுறதே கிடையாது. நம்ம யாராவது இன்சிஸ்ட் பண்ணால் தான் வந்து ரீஃபில் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த டெசர்ட்லலாம் இந்த கேசரிலாம் வாயிலே வைக்க முடியல. கோந்து மாதிரி ஒட்டுச்சு. சரி, டேஸ்டாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபுட்டோட டேஸ்ட்டுமே வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே பெருசாக இல்லை. சாட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஐஸ்கிரீம்ஸில் வெரைட்டியே இல்லை. முக்கியமாக குல்ஃபி இல்லை. நம்ம கேட்குற ஃப்ளேவர்ஸே அங்கே இல்லை. சும்மா 3 வெரைட்டி, வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. வைக்கிற பிளேட்ஸை வந்து கிளியர் பண்ண கூட ஆள் இல்லாமல் தான் இருந்தது. பத்தாவதுக்கு நடுவில் கரண்ட் போய் எல்லாரும் எழுந்து வந்து ஸ்டாஃபோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, மேனேஜரை கூப்பிட சொல்லி. அவ்வளோ காசு கொடுத்து அந்த இடத்துல உட்காந்து கூட சாப்பிட முடியல. வேர்த்து வலிஞ்சு எல்லாரும் நிற்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். இதுக்கெலாம் எப்படா சாப்பிட்டு முடிச்சு வெளியில் வருவோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. டெசர்ட்லேயும் வந்து நிறையா வெரைட்டிஸ்லாம் இல்லை. நிறைய இடம் அப்சல்யூட் பார்பிக்யூ, கோல் பார்பிக்யூலாம் போயிருக்கோம். இந்த அளவுக்கு டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததே கிடையாது. என் பையன் பாருங்க, வேஸ்ட்டு, இந்த இடத்துக்கு வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சைடில் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுங்க. அங்கே மட்டும் கொஞ்சோண்டு ஏசி நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அங்கே கேட்டதுக்கு இது ஆல்ரெடி ப்ரீ புக்டு, இந்த இடத்துல நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களாம் அந்த இடத்துக்கு சைடில் இருந்தால் இன்னொரு பிளேஸில் தான் உட்காந்துருந்தோம். ஆட்டு மந்தைங்க மாதிரி அங்கே நிறைய க்ரௌட் இருந்தது. இந்த விஷயம் இவங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் இந்த வீடியோவை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த இடத்த கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தால் ஒழிய. காம்ப்ரமைஸே பண்ண முடியாத ஒரு விஷயம் சாப்பிட்ற இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா கிளென்லினஸ். அது முக்கியமாக இல்லைன்னு தான் தோணுச்சு இந்த இடத்துல. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் போனோம். இந்த இடம் இப்படி இருக்கும்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் நாங்கள் போன இடம் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப மோசமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தாலொழியே இந்த இடத்த நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏற்கனவே பிக் பார்பிக்யூ துறைப்பாக்கம்ல போயிருக்கோம். அங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அதனால தான் இங்கே புக் பண்ணோம்.
பார்த்தா ஒன் ஆஃப் அ வொர்ஸ்ட் டே அப்படின்ற மாரி தான் ஆயிப்போச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என் பொண்ணு வந்து அந்த லிஃப்ட்ல ட்ராவல் பண்றத நல்லா என்ஜாய் பண்ணா. மேல இருந்து 10த் ஃப்ளோர்லேருந்து அந்த சீ த்ரூ லிஃப்ட்ல வரது வந்து அவ நல்லா என்ஜாய் பண்ணா. இத தவிர்த்து பாசிட்டிவா எனக்கு பெரிய விஷயம் எதுவும் தோணல. சீட்டிங்லாம் இருந்தாலும் ப்ராப்பர் ஏசி, அதிகமான ஸ்டாஃப்ஸ் இல்லன்னா ரொம்ப கஷ்டம். இத கண்டிப்பா மேனேஜ்மென்ட் பார்க்கணும். என் பசங்கலாம் பாருங்க வெளியில வந்து எப்பாடா அப்படின்னு நிக்கிறாங்க. வெளியிலயே வந்து உள்ள விட காத்து ஜாஸ்தியா இருக்கு. அந்த ஃபீலிங்ல தான் சுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கே பார்க்கும்பொழுது தெரியும் அவங்க எவ்வளோ வேர்த்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வேலட் பார்க்கிங்ல கார் குடுத்துருக்கோம். ஸோ கார் வரத்துக்காக வெயிட்டிங். திரும்பவும் பிக் பார்பிக்யூ கிண்டிக்கு வருவீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிக் நோ தான். நீங்க பிக் பார்பிக்யூ போயிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் இவ்ளோ வொர்ஸ்ட்டா தான் இருந்ததா? அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வீடியோல திரும்ப உங்கள மீட் பண்றோம். Until then it's bye from Jamima. Take care.